இது ஐயா சேனல். இப்போ போட்டி ஃப்ரை உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்கள். குக்கரை வச்சுக்கோங்க அடுப்பில். அடுத்து போட்டியை நல்லா கழுவி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அதில் போட்டுருங்க. அடுத்து மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். லேசாக தண்ணி, மஞ்சள் தூள் கரையிறதுக்காக லேசாக துளிச்சு விட்றேன். மற்றபடி தண்ணியை ஊற்றக்கூடாது. அதை நல்லா கலந்துக்கிட்டு அடுப்பில் வச்சுருங்க. அடுத்து மூடிடலாம். குக்கரை மூடிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 10 விசில் அடிக்கணும். 10 விசில் அடிச்சிச்சின்னா நல்லா வெந்துடும். ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நல்லா வெந்துருச்சு. நல்லா போட்டி வெந்துருச்சு. ஒரு குக்கர் சீக்கிரம் வெந்துடும். ஒரு குக்கர் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம விசில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றினா ஃப்ரை, எந்த ஃப்ரை செய்தாலும் நல்லா இருக்கும். கடலை எண்ணெய். அடுத்து வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அடுத்து உப்பு வெங்காயத்தில் போட்டுட்டால் சீக்கிரம் வெந்துடும். தூள் உப்பு போட்டிருக்கேன். ஃப்ரைக்காக தூள் உப்பு போட்டேன். அது வந்து கடையில் வாங்கினதில்லை. அது நல்லா சட்டியில் வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சது. அதனால் உடம்புக்கும் நல்லது. அது நல்லா கிளறி விட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வெந்துக்கிட்டு வருது. அடுத்து கருவேப்பிலை போட்டுடலாம். மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது போதும். இது ஒரு காரம் ஜாஸ்தியாக இருக்கிறது நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து சீரகம் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்து மிளகுத்தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நல்லா வெந்து ஃப்ரை ஆன உடனே மேலே லாஸ்ட்டாக போட்டு நம்ம இது ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து போட்டுடலாம். இதை வேக வச்ச போட்டியை எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டு இதை நம்ம மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா தண்ணிலாம் வற்றிடும். வெந்துருச்சு ஆல்ரெடி போட்டி. இது தண்ணி வற்றுறதுக்காக 5 நிமிஷம் அடுப்பில் போட்டுட்டு போட்டலாம். இது இடையில நாம் கிண்டி விட்டுக்கிறணும். இடையில மூடியை திறந்து பரட்டி விட்டுக்கிறணும். 2-3 தடவை நம்ம பரட்டி விடணும். இப்போ நல்லா வந்திருக்கு. இப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அருமையாக வந்திருக்கு. ஃப்ரை ஒரே வாசனையாக இருக்குது. இஞ்சி பூண்டு வாசனையும் மிளகு வாசனையும் போட்டி வாசனையும் அப்படியே ஒரே தூக்கலாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.